ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செஞ்சு நாடு திரும்பினதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான நபர்கள் இது அரசாங்கத்திட ராஜதந்திர ரீதியான வெற்றி என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு பக்கம் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிற ஒரு தரப்பும் இருக்கத்தான் செய்யறாங்க. மத்திய கிழக்குல ஒரு கடுமையான பதற்றம் உருவாகி இருக்கு. எந்த நேரத்திலையும் எது வேணும்னாலும் நடக்கலாம். இப்படியான ஒரு சூழல்ல இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விஜயம் செஞ்சது அவசியம்தானா, இந்த சந்தர்ப்பத்தில் இது தேவைதானா என்ற கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கத்தான் செய்யறாங்க. மிக முக்கியமா பாகிஸ்தானுக்கு ஈரான் ஜனாதிபதி விஜயம் செஞ்சதுக்கு பிறகு அமெரிக்கா தெளிவா வெளிப்படையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அதே நேரம் இலங்கையில வச்சு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இஸ்ரேலை கடுமையா விமர்சிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு சிலர் முன்வைக்கிற விமர்சனம் மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செஞ்சது அவசியம்தானா, இந்த கேள்வி ஏன் முன்வைக்கப்படுது? இந்த விஜயம் எதிர்வரும் காலத்துல இலங்கைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த முடியுமா, இல்லாட்டி உண்மையிலேயே இது ஒரு ராஜதந்திர வெற்றியா? இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு விஜயத்தை மேற்கொள்றதுக்கு முதல்ல பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வமான 3 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு உயர்மட்டத்தோட சந்திப்புகள் நடந்திருந்தது. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பா 2 நாடுகளுக்கும் இடையில, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற இருதரப்பு வர்த்தகம் இப்ப $2 பில்லியன் இருக்கு. எதிர்காலத்தில் இதை $10 பில்லியன் அதிகரிக்கிறதுக்கு ஈரான் இணக்கம் தெரிவிக்கிறதா ஈரான் ஜனாதிபதியால மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தவிர 2 நாடுகளுக்கும் இடையில கேஸ் பைப்லைன் திட்டத்தை முன்னெடுக்கிறது சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. குறிப்பா ஈரான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு கேஸ் பைப்லைன் மூலமா கேஸ் ஏற்றுமதி செய்யற திட்டம் 1900 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப்லைன் அமைக்கப்பட்டு இதன் மூலமா ஈரான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு கேஸை கொண்டு போறதுக்கான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் $2 பில்லியன் இதுக்காக ஈரான் அரசாங்கத்தால செலவு செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் தங்கட நிலப்பகுதிக்குள்ள இதுக்கான சகலவிதமான திட்டங்களையும் அடித்தளத்தையும் ஈரான் அமைச்சிருக்கு. இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு பாகிஸ்தான் தயக்கம் காட்டுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகளால பாகிஸ்தானுக்கும் ஒரு தடை விதிக்கப்படலாம் என்றது. என்று சொன்னா ஈரான் மேல பல தடைகள் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளால விதிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுமா இருந்தா பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படலாம் என்ற ஒரு பயம் பாகிஸ்தானுக்கு இருக்கு. இதனாலதான் இந்த திட்டத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தாம பாகிஸ்தான் தயக்கம் காட்டி வருது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு போய் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தினதுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு தெளிவான செய்தியை மற்ற நாடுகளுக்கும் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஈரானோட நெருக்கமான வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ற எந்த தரப்பா இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இதுல சொல்லப்படுறது பாகிஸ்தான் என்றது மட்டும் கிடையாது. ஈரானோட எந்த நாடா இருந்தாலும் நெருக்கமான வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுமா இருந்தா பொருளாதார தடைகள் விதிக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்கு என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா தெளிவா வெளிப்படையா விடுத்திருந்தது. எப்படியான ஒரு பின்புலத்துல தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்யறாரு. மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு விஜயமா இது பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதற்றத்துக்கு மத்தியில இந்த விஜயம் சில நேரங்களில் ரத்து செய்யப்படலாம் என்ற தகவல்கள் கூட வெளியாகி இருந்தது. அப்படியான ஒரு கடும் பதற்றத்துக்கு மத்தியிலையும் அவருக்கு ஒரு உயிர் ஆபத்து கூட ஏற்படுறதுக்கான சூழல் கூட இருக்கலாம் என்று சொல்லி வதந்திகள் வெளியாகி இருந்த பின்புலத்திலையும் கூட இந்த பயணம் ரத்து செய்யப்படாம முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதிலையும் குறிப்பா இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு அமோகமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுது. 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்படுது. ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில மிக முக்கியமான 5 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுது. சினிமா, போக்குவரத்து, வர்த்தகம், இந்த மாதிரியான 5 துறைகள்ல மிக முக்கியமான உடன்படிக்கைகள் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அமெரிக்கா ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்த பின்புலத்துல தான் இந்த உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டிருந்ததை நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோட சர்வதேச ரீதியான ராஜதந்திர ரீதியான உறவை எப்படி மேற்கொள்றது என்றதை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் ஒரு நாட்டோட உள்ளக விஷயங்கள்ல தலையிட முடியாது. அதுலயும் குறிப்பா இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோடையும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதே நேரத்துல ரஷ்யாவில இருந்த போர்க்கப்பல்களை கூட இந்தியா வாங்குது, எண்ணெயை வாங்குது, வர்த்தக ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளுது. இந்தியாவை யாருமே கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு நிலைமை இந்தியாவுக்கு இருக்கு. இதனால இந்தியா இப்படியான துணிச்சலான தீர்மானங்களை எடுக்க முடியும். இது சாதாரணமான ஒரு தனிநபர்களுக்கு இடையிலான நட்பு மாதிரியோ இல்லாட்டி குடும்ப உறவுகளுக்கு இடையில இருக்கிற நட்பு மாதிரியோ கிடையாது.
எல்லாமே தங்கி இருக்கிறது வர்த்தக ரீதியான நலன்கள் மட்டும்தான். ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு, சவுதி அரேபியா ஒரு முஸ்லிம் நாடு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், மத்திய கிழக்கு பதற்றத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவோட நிலைப்பாடுன்றது வித்தியாசமானது, ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைப்பாடுன்றதும் வித்தியாசமானது. இதுக்கு எல்லாமே காரணம் வேற வேற மதம் சம்பந்தப்பட்ட காரணங்களும் ஆழமா இதுக்குள்ள இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டா வர்த்தக ரீதியான நலன்கள். இந்த மாதிரி வர்த்தக ரீதியான நலன்களை கருத்துல கொண்டுதான் ஒவ்வொரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்ளும். அதுக்கு ஒரு நாடு தன்னிச்சையா சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி தீர்மானங்கள் எடுக்கும் போது எங்களால தனியே செயற்பட முடியுமா என்ற விஷயத்தையும் அந்த நாடுகள் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கும். இப்ப அமெரிக்கா இந்தியாவை பகைச்சு கொள்ளுமா இருந்தா, ஏன் ரஷ்யாவோட நெருங்கி செயற்படுறங்க என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்குமா இருந்தா இந்தியாவுக்கு அதுக்கான பதிலை கொடுக்க முடியும். இந்தியா அந்த அளவுக்கு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு நிலைமையில நம்ம நாடு இருக்கா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கே ஏற்படுது. இது ராஜதந்திர ரீதியான வெற்றி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்து நலன் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயற்பட வேண்டி இருக்கும். இஸ்ரேலோடையும் நெருக்கமா செயற்படுறோம், அதே நேரத்தில் ஈரானோடையும் நெருக்கமா செயற்படுறோம். இந்த விஜயம் மிக முக்கியமானது. ராஜதந்திர ரீதியான வெற்றி என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம நாட்டோட நிலைமையை பற்றியும் இதுல யோசிக்க வேண்டியிருக்கு. குறிப்பா IMF அடுத்த கட்ட நிதியுதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் இருக்கிறதா கூட செய்திகள் வெளியாகி இருக்கு. IMFன்றது சர்வதேச நாணய நிதியம், ஒரு சர்வதேச அமைப்புன்னு சொல்லி சொன்னாலும் கூட இது அமெரிக்காட கைப்பொம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அமெரிக்கா சொல்றதை கேட்டுதான் IMF செயற்படும். அமெரிக்காட எதிரி நாடுதான் ஈரான். ஈரானோட நெருங்கி இலங்கை செயற்படுற நேரத்துல ஏற்கனவே அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிற பின்புலத்துல இந்த விஜயம் பாதகமான விளைவுகளை சில நேரங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் நிபுணர்கள் சொல்றத பார்க்க முடியுது. குறிப்பா ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வந்ததுக்கான நோக்கம் உமாவியா திட்டத்தை ஆரம்பிக்கிறது, 5 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள்ல கைச்சாத்திடுறது. ஆனா இப்ராஹிம் ரைசி இங்க ஆற்றின உரை மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னு சொன்னா இலங்கை இஸ்ரேலோடையும் நெருக்கமா செயற்படுது. ஆனா இலங்கைக்கு விஜயம் செஞ்ச ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கையில வச்சு இஸ்ரேலை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. குறிப்பா அவர் சொல்ற 3 விஷயங்கள் இருக்கு. ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயங்கள். பலஸ்தீனத்தை 75 வருஷங்களா இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வருது, அது முதலாவது விஷயம். 2வது, இதால ஏற்பட்ட சேதத்துக்கான பதில இஸ்ரேல் சொல்ல வேண்டி இருக்கும், அதுக்கான விலையை இஸ்ரேல் கட்டாயம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்றது 2வது விஷயம். அந்த விலையை கொடுக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்ற மாதிரியான ஒரு கருத்தை இப்ராஹிம் ரைசி இலங்கையில வச்சு சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரேலை நீதிக்கு முன்னால நிறுத்த வேண்டியது எங்களுடைய கடப்பாடு என்ற விஷயத்தையும் இப்ராஹிம் ரைசி இலங்கையில வச்சு சொல்லி இருக்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இதுக்கு எப்படி இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணும் என்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற உறவுன்றது நெருக்கமானது. குறிப்பா 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியான ராஜதந்திர உறவுன்றது இன்னும் வலுப்படுத்தப்பட்டிருந்தது. 10,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு போய் வேலை செய்யறாங்க. அது மாதிரி இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இன்னும் 10,000 தொழிலாளர்களை இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கான ஒரு உடன்படிக்கையும் கூட கைச்சாத்திடப்பட்டிருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகள் நீண்ட காலமாகவே இருந்து வருது. அதுலயும் குறிப்பா ஆளில்லா விமானங்களை போர் நடந்த காலகட்டத்தில் இலங்கை இஸ்ரேல இருந்து கொள்வனவு செஞ்சிருக்கு. இலங்கையில் நடந்த போர் குற்றத்துக்கு இஸ்ரேலும் ஒரு வகையில பொறுப்பு சொல்லணும் என்ற குற்றச்சாட்டு கூட கடந்த காலங்கள்ல ஊடகங்கள்ல செய்தியா வெளியாகி இருந்தது. குறிப்பா செஞ்சோலை படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கிஃபிர் விமானங்கள் கூட இஸ்ரேல இருந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுதான். பில்லியன் கணக்கான ஆயுத உதவி அந்த போர் சூழல்ல இலங்கைக்கு இஸ்ரேலால கொடுக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனால ஈரான் ஜனாதிபதி இலங்கையில வச்சு இஸ்ரேல் மேல கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறதுக்கு இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணும்ன்றது இப்ப வரைக்கும் தெரியாது. ஒரு சிலர் சொல்ற மாதிரி இது உண்மையிலேயே ராஜதந்திர ரீதியான வெற்றி, எல்லா நாடுகளோடையும் நட்புறவோட செயற்படுறதுதான் இலங்கையிட ராஜதந்திர கொள்கையும் கூட. அந்த அடிப்படையில பார்க்கிற நேரத்துல உண்மையிலேயே இது ராஜதந்திர ரீதியான வெற்றி தான். செங்கடலுக்கு ஹூத்தியோட போராடுறதுக்காக போர் கப்பல்கள் அனுப்புறதா நீங்க சொல்லி இருந்தீங்க. அந்த கப்பல்கள் அனுப்பப்படுற நிலைமை இப்ப எப்படி இருக்கு, அந்த கப்பல்களை பார்க்க முடியுமான்னு சொல்லி நகைச்சுவையா ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ரணில் விக்ரமசிங்கிட்ட கேட்டிருந்தா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்ன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் ராஜதந்திர ரீதியான வெற்றியா இந்த விஜயம் பார்க்கப்பட்டாலும் கூட எதிர்காலத்துல இதன் மூலமா ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.